ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கன்னிராசி 2024 குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி வர 1/5/2024 அன்னைக்கு மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் 15/5/2025 வரையும் ஒரு வருஷம் ரிஷப ராசியிலேருந்து பலன்களை தரப்போகிறாரு. இந்த நிலையில் கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு கன்னிராசியை பொறுத்தவரையும் மிக ஒரு நல்ல பலன்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பகவான் அவருடைய 5வது பார்வையாக ராசியை பார்க்குறாரு. உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்க போகுது. இதில் இந்த கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்னால், ராசியை குரு பகவான் பார்க்குறாருனாவே மிக ஒரு நல்ல சுபகிரகமான குரு பகவான் பார்க்கும் நிலையில் நினச்சது நடக்கும். அதே போல் உங்களுடைய காரியங்கள்லாம் தடை விலகி எல்லாமே ஒரு சுபமாக முடியும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடச்சிருக்கு. பொதுவாக குருவோட பார்வையில் உங்கள் ராசி இருக்கிற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இதுவரையும் உங்களுக்கு மனசில் இருந்த கஷ்டங்கள் விலகும், தடைகள் விலகும். உங்களுக்கு வந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, பெருசாக இருந்த பிரச்சனை, ஏதாவது கஷ்டங்கள் விலகி அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்வை அவருடைய சிறப்பு பார்வை. வழக்கமாக 7ஆம் பார்வை எல்லா கிரகமும் பார்க்கும். இதில் குரு பகவானுக்கு 5, 9ன்னு ஒரு சிறப்பு பார்வை இருக்குது. இதில் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அதுவும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் இடமாற்றம் உண்டாகும். எப்படின்னா, வேலையில் அல்லது இருக்கும் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு இடமாற்றம் உண்டாகும். இல்லைன்னா அந்த வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கவங்க, வெளி மாநிலத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணியிருக்கிறவங்க, அதே போல் நீண்ட தூர பயணமாக போய் கோயில் தரிசனம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வேண்டுதல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேறும். பெரும்பாலும் 9ஆம் இடத்துல குரு பகவான், சந்திரனுக்கு உங்கள் ராசி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, அது வெளிநாட்டை குறிக்குது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். அதே சமயத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். வெளிநாடு வியாபாரமாக இருக்கிறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டு வேலைக்காண்டி விசா, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போயிட்டுருக்கவங்களுக்கு நல்ல தகவல் வந்துடும். அதே சமயத்தில் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும் இது அமையும். ஏன்னா இந்த 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், அங்கேருந்து 5ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறது. பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சரியாகும். என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற திசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு அது தடையாக இருந்ததுன்னா அந்த தடை விலகும். ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம வேலை பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருந்தால் அது சரியாகும். வியாபாரம், தொழில் இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால், பாதிப்பு இருந்தால் அது சரியாகும். அதுக்கடுத்து திருமண தடை இருந்தால் அந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். சில பேருக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும், இப்படிலாம் நினைப்பு இருந்து ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறாமல் இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் நிறைவேறதுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தகவல். அதே சமயத்தில் உங்கள் எண்ணம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும்.
ஏன்னா குரு பகவான் பார்வை கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து என்னென்ன நன்மைகள் செய்கிறாரு அப்படின்னா, குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்காக உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைவேறும். உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல வேலை, அதே மாதிரி நல்ல தொழில், வியாபாரம், அதே சமயத்தில் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, புத்திர சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நிலை, இது எல்லாமே இப்போ வந்து நிறைவேறத்துக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடம் மிக சிறந்த ஒரு இடம். அதே போல் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு வரும்போது அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 9ல் குரு வந்து ஓடி போயிடுவான்ட்டு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா இடமாற்றத்தை குறிக்குது. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேர் வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வசதியான வீட்டுக்கு மாறி போகிற மாதிரி வரும். அதே போல் ஊர் மாற்றம், அதே சமயத்தில் வேலை சம்பந்தமாக இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து குரு வந்து பலன்களாக தருவார். அதே போல் அடுத்து உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருது. 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல இளைய சகோதர ஸ்தானம், அதே சமயத்தில் உங்கள் முயற்சி ஸ்தானம், அதுக்கடுத்து உங்களுக்கு வெற்றி ஸ்தானமாகவும் இருக்குது. இப்போ உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறுறதுக்கு இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இதுவரையும் இருந்த உங்கள் முயற்சிகள் செஞ்சு அதில் ஏதாவது தடை, அதே போல் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ விலகும். அதே போல் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியெல்லாம் கொடுக்கும். ஏன்னா இந்த செய்திகளை பற்றி சொல்கிறது இந்த 3ஆம் இடம் தான். அங்கே குரு பார்வை இருக்கையில் குரு நல்ல செய்திகளாக உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நிச்சயமாக இடம் வாங்கலாம். ஏன்னா அந்த 3ஆம் இடங்கிறது தான் இடத்தை குறிக்கிறது. அந்த இடம் வந்து உங்களுக்கு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனை, வேறு பாஸ்போர்ட்டு, ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்டு சம்மந்தமான சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தமான சிக்கல்கள் இப்போ சரியாகும். இந்த 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட்டு சம்மந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே போல் இந்த 3ஆம் இடம் பார்வையை செய்யும்போது கம்ப்யூட்டர் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் தகவல் தொழில்நுட்பத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு நல்ல தகவல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவானோட பார்வை இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிற உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். அதே போல் குழந்தைங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியம், இந்த நேரத்தில் வந்து பூர்வ புண்ணிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களாக உண்டாகும். போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இப்போ வந்து உதவுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கையில தான் உங்களுக்கு அந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும். அதே போல் இந்த பூர்வீக ஸ்தானம்னு சொல்கிறாங்கள்ல, அந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும். சில பேருக்கு பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். பூர்வீகத்திலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கவங்களோட 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த பூர்வீகத்தில் உள்ளவங்களுக்கு மிக சிறந்த பலன் உண்டாகும். சில பேர் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் வந்து இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நடக்கும்.
அதே போல் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். குலதெய்வம் இது வரைக்கும் தெரியாமல் குலதெய்வம் வந்து குலதெய்வத்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். குலதெய்வம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டாகும். அதே போல் 5ஆம் இடங்களில் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த புத்திரஸ்தானம் இப்போ திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சூரியன் இருந்தால் அவர் அதிகாரம் படைத்தவராக இருக்கார். அதே சமயத்தில் செவ்வாய் இருந்தால் ஆளுமை படைத்தவராக இருக்கார். புதன் இருந்தால் கல்வியில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிடறாரு. குரு இருந்தால் மற்றவங்களோட இவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். சுக்கிரன் இருக்கும்போது வசதி வாய்ப்புகள் கிடைக்கிது. சனி பகவான் இருக்கும்போது தொழிலில் வேலையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. இது மாதிரி 5ஆம் இடத்துல இருக்க கிரகங்களே வந்து இவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்குது. அப்படிங்கையில் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இது மொத்தமும் கிடைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள், அதே சமயத்தில் லக்னம், இன்னும் வந்து திசா புத்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் சொல்கிறதப்ப நிறைய நல்ல சுப பலன்களை அதிகம் சொல்கிறோம்னா, இந்த குரு பகவானை பற்றி சொல்லும்போது சுபபலன்கள் தான் அதிகம் சொல்ல முடியும். ஏன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. பொதுவாக குரு பகவானுடைய பார்வை வந்து ராசிக்கு கிடைக்கும்போது இந்த பலன்கள்லாம் உறுதியாக கிடைக்கிது. அதே சமயத்தில் ஏன் வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு பொது பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பொது பலன்கள் சொல்லும்போது சந்திரனை வச்சு சொல்கிறோம். ஏன்னா சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள், திசா புத்திகள், லக்னத்தை வச்சு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் இல்லாதப்போ ஒரு மனுஷனோட ராசியை வச்சு சொல்லணும். ஏன் சொல்கிறோன்னா, சந்திரன் வந்து மனசை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால் ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா மனசை பொறுத்து தான் வாழ்க்கை நிலையே இருக்கும். மனசில் வாழ்க்கை நிலையில் என்ன சம்பவம் நடந்துகிட்ருக்கோ அதுதான் வந்து அவன் மனசுலையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து சந்திரனை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகங்களும் நல்ல பலன்களும் அதிகம் உண்டாகும். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதனால தான். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் கன்னிராசியை பொறுத்தவரையும் மிக நல்ல பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பலன்களில் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகப்படி நடக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் நிறைய நல்ல பலன்களும் அதே சமயத்தில் இந்த சுப பலன்கள் அதிகமாகவும் இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.